சமயம் கிராமத்தில் 2 விளக்குகள் இருந்தது ஒரு வீட்டுக்கு வெளியில். ஒரு விளக்கு புதுசு, அதில் நிறைய எண்ணெய் இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செஞ்சுருந்தாங்க, புதுமையான விளக்கு. இன்னொரு விளக்கோ பழமையான முறையில் இருந்தது. அதில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது, கொஞ்சம் மங்கலாக தான் ஒளி விட்டு இருந்தது. ஆனால் புதிய விளக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதனால் அந்த புது விளக்குக்கு ஒரு தற்பெருமை. நான் இவ்வளவு வெளிச்சமாக இருக்கேன், ஆனால் நீ கொஞ்சம் மங்கலாக தானே இருக்க அப்படின்னு பழைய விளக்கை பார்த்து கீழே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஆனால் பழைய விளக்கு எதையும் சட்டை பண்ணாமல் ரொம்ப அமைதியாக ஒரு மென்மையான புன்னகையோடு இருந்தது. ஒரு நாள் பலத்த காற்றோட மழை அடிச்சது. அதில் அந்த புது விளக்கு தாங்க முடியாமல் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஆனால் அந்த பழமையான விளக்கு மங்கலாக எரிஞ்சாலும் இன்னும் ஒளி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தது. அந்த ஊர் மக்களுக்கு அந்த இருட்டிலையும் ஒரு வெளிச்சம் அந்த பழைய விளக்குனால் கிடச்சிக்கிட்டே இருந்தது. அதனால் அவங்களால சரியாக பாதையை கண்டுபிடிச்சி நடக்கவும் முடிஞ்சுது. ஆமாம், நம்ம எப்போவுமே மற்றவங்கள பார்த்து நம்மளை குறைச்சி எடை போட்டுக்கக்கூடாது. நமக்கான திறமை என்ன இருக்கோ அதை மேம்படுத்திக்கிட்டு சிறப்பாக வாழணும்.